இது வந்து வலம்புரி காய். ம். இது பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்த வசியப்படுத்தும். அவங்க இஷ்ட தெய்வங்கள வசியப்படுத்தும். ம். இத பார்த்தீங்கன்னா, வீட்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளி வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாரி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, இது கூட பச்சை கற்பூரம், ம். கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் திருநீறு, கொஞ்சம் மாட்டு கோமியம் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, உங்க பூஜை செய்ற இடத்துலயோ, இப்ப எந்த இடத்துல வீடு பார்த்தீங்கன்னா, இருள் அடைஞ்சிருக்கும் ஒரு சில இடங்கள்ல. அந்த மாரி இடத்துல இத வச்சு, அவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள மனசார வேண்டிக்கிட்டு, இல்ல எந்த தெய்வமுமே பொதுவா ஒரு சில பேரு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ம். அந்த மாரி ஆட்கள் கூட இத வச்சு எந்த தெய்வத்தை வேண்டாம இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வச்சு நீங்க மனசார எனக்கு இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினச்சு வேண்டிக்கிட்டாவே, இந்த இந்த வலம்புரி காயினுடைய சக்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நேர்மறை ஆற்றல உங்களுக்கு மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் நெறையா நமக்கு கொடுக்கும். ம். இது வந்து தாந்திரீகமான முறையில செய்வினையில வந்து வெளிவரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிவரட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தெய்வ விக்கிரகங்கள இறக்கி வச்சுருவாங்க. ம். அது பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நேரத்தில அந்த கிராம பகுதியில உள்ள மக்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் துஷ்ட சக்திகள்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஒரு கட்டு போடுவாங்க. சிவரட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. ம். அது பார்த்தீங்கன்னா, அது